இங்கேயோ பாத்துட்டு இருக்கே, எல்லாம் ரெடி, ஆரம்பிக்க வேண்டியதுதானே? ஏண்டி பேசாம இருக்க? வயசு 18 ஆகுதுன்ற கவலையா? இல்ல, வேற யாராவது வரணுமா? வேற யாரு வரணும்? கண்ணன் தான் வரணும். நம்ம கண்ண வந்தா தான் விழாவே ஆரம்பிக்கும். கண்ண வரலங்கிற கவலையாடி ராதைக்கு. கண்ணா, மணிவண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா தான் வாயே. கண்ணன். எஸ்கியூஸ் மீ சாந்தி, நான் கொஞ்சம் லேட். சாரி. உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய பரிசு. தேங்க்யூ. என்ன சாந்தி, உன்னுடைய பிறந்த நாள் விழாவை ஆரம்பிக்கலாமா? ஓ ஷூர். சாந்தி, நீ பாட்டி ஆற வரைக்கும் இப்படி பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். பாட்டி இருக்கட்டும் சார், முதல்ல இந்த பாட்டியில யாராவது பாடணுமே. சாந்தி பாடுறா, நாமெல்லாம் கேட்போம். வழக்கம் போல நீங்க தான் பாடணும், நாங்கெல்லாம் கேட்போம். வாங்க 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 உட்காருங்க. என்னது, நான் கொடுத்த பரிசையை பாத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பரிசு கூட மாறுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். கள்ளங்கபடம் இல்லாத இந்த முயல் பொம்மை. நீ குழந்தையா இருந்தப்போ நான் கொடுத்த பரிசு அது. இந்த தாமரைப்பூ? அது நீ பள்ளிக்கு போற சிறுமியா இருந்தப்போ நான் கொடுத்தது. இப்ப தாஜ்மஹால், அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அழகிக்காக கட்டப்பட்ட கோயில் அது. நீயும் ஒரு அழகி ஆயிட்ட அப்படின்னு காட்டத்தான் அந்த பரிசு. நான் அழகிங்கிற காரணத்துக்காகவா? இல்ல, அந்த கோயிலுக்கு பின்னணியில ஒரு காதல் கதை அமைஞ்சிருக்கு, அதை என்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணத்துக்காகவா? நான் அந்த அர்த்தத்துல கொடுக்கல. அந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கிட்டா? சக்தி, ஏன் நெருப்பு மிச்சோர் போல பாக்குறீங்க? நான் நெருப்பாயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். இந்த வீட்டுல என்ன விளக்கா நினைச்சிருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நான் கெடுக்கலாமா? கண்ணன், தெரியாம பொருள் எடுத்தா கொள்ளைங்கிறோம், அது தெரிஞ்சே நம்மளுக்கு கிடைச்சா உரிமைங்கிறோம். நீங்களா பொருளை தேடலையே, அதுவா உங்களை தேடி வருது. பின்ன அது எப்படி நம்பிக்கை துரோகம் நீங்க சொல்லலாம்? சாந்தி, இன்னும் நீ குழந்தையாவே இருக்கு. இவ்வளவு சொல்லியுமா? ஆமா, முன்னெல்லாம் பொம்மையை வச்சுக்கிட்டு நீ தான் அம்மா நான் தான் அப்பான்னு விளையாட பாரு, அதே மாதிரிதான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப விளையாடின போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விளையாடினேன். அர்த்தமே தெரியாத அந்த பருவத்துல என் மனசுல இருந்தது ஆசை. இப்போ ஆமா, இதுக்கு என்ன பதில்? 2 எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. உங்ககிட்ட கொண்டு வந்து தாஜ்மஹால் கொடுத்தேன் பாரு, அது என் தப்பு. அதை நானே எடுத்துட்டு போயிடுறேன். எங்க அப்பா என் வார்த்தையை தட்டவே மாட்டார். யாருன்னே தெரியாது உங்களை. முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே எதுக்குமா கூட்டிட்டு வந்தேன்னு அவர் என்ன கேட்கலையே. ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்த காலத்துல அவர் நமக்குள்ள வித்தியாசம் காட்டியிருக்காரா? கடவுளே, எனக்கு ஒரு புள்ள குழந்தை கொடுன்னு அம்மா பூஜையில வேண்டிக்கிட்டப்போ, ஏன் கண்ண உனக்கு பிள்ளையா தெரியலையான்னு அம்மாவை அப்பா கோச்சுக்கிட்டாரு. இதுக்குள்ள என்ன அர்த்தம்? அவர் மனசால என்ன மகனா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். எல்லாருக்கும் கண்ணன் கடவுள் தான். ஆனா ராதையோட கண்ணுக்கு மட்டும் ஏன் காதலனா தெரிஞ்சா? எங்க அப்பா உங்களை பிள்ளையா கொண்டாடினா நான் கூட அப்படித்தான் நினைக்கணுமா என்ன? சாந்தி,
நீ பெரிய வக்கீல் ஆயிட்ட. இல்ல கண்ணன், நான் மட்டும் பெரிய வக்கீலா இருந்திருந்தா இந்த வழக்கு இவ்வளவு நேரம் இழுத்திருக்காது. ஒரே வார்த்தையில உங்க வாயிலிருந்து தீர்ப்பு வந்திருக்கும். உண்மையா சொல்லுங்க, நீங்க என்ன விரும்பல? இக்கட்டான கேள்வி. நான் இந்த வீட்டுல யாரா வந்தேங்கிறதே நீ மறந்துடுற. அம்மா தாயேன்னு பிச்சை கேட்க வர்றவன் சோறு தாமா கேட்கணும். அதை விட்டுட்டு உன் பொண்ணை கொடுன்னு கேட்டா அது நியாயமா? இல்ல அதை யாராவது ஒத்துப்பாங்களா? சாந்தி, நான் அனாதையா பிச்சைக்காரனா இந்த வீட்டுல நுழைஞ்சேன். இன்னைக்கு என்னை சுத்தி ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், ஆனா என் மனசை சுத்தி நான் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேனே அந்த குடிசைதாமா இருக்கு. கண்ணன், நீங்க உங்களை தாழ்த்திக்கலாம், ஆனா நாங்க உங்களை அப்படி நினைக்கலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சாந்தி, சாந்தி, என்னம்மா யோஜனை? சாந்தி, கனவு காண்றியா? என்னம்மா அது? ஏப்பா, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சவரை தானே கணவரை தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா? நானும் தேர்ந்தெடுத்துக்கலாம், தகப்பனும் தேர்ந்தெடுக்கலாம். என் மகன் எப்படியோ. கமான், ஐ வாண்ட் டைரக்ட் ஆன்சர். பதில் சொல்லுமா. ஐ வாண்ட் டைரக்ட் அண்ட் அக்யூரேட் ஆன்சர். சும்மா சொல்லுப்பா. எனக்கு கண்ணனை பிடிச்சிருப்பா. என் ஒரே மகன் சாந்தி அவனுக்கு கல்யாணம் செய்து வச்சு உன் மகனை திருத்தி அமைக்கிறது என்னுடைய பொறுப்பு. சிதம்பரம், இது சத்தியம் சொக்கலிக்கும், இது சத்தியம். ஏன்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? நான் என்னத்தம்மா சொல்ல போறேன்? நான் என்ன சொல்ல போறேன்? என் செலக்ஷன் சரிதானே? சரிதான், சரிதான். நிச்சயதார்த்தத்திற்கு நாள் பார்க்க ஐயரை வர சொல்லியிருக்கேன். பாருங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்களா நாம, பைய வீட்டுக்காரவங்களா ஒரு வெங்கடாசலபதி படம். என்னங்க என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எல்லாம் ஏற்பாடு செய்திட வேண்டியதா. உங்க அம்மாவே பேசிட்டு போனா எப்படிமா? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னப்பா சம்பிரதாயம்? அம்மா, என்னதான் அவன் நம்ம கண்ணனா இருந்தாலும் நாளைக்கு மாப்பிள்ளையா வரப்போறோம்மா. அதுக்கு தனி கௌரவம் கொடுக்க வேண்டாம். கம்பீரமா மாப்பிள்ளையாட்ட அவன் வந்து பெண் பார்க்கணும். அவரை நான் சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு அவன் பதில் சொல்லணும். ஏப்பா, நானே இப்ப அவரை கூட்டிட்டு வரட்டுமா? கூப்பிட்டு வாங்க. கண்ணு, மாப்பிள்ள சார், உங்களை அப்பா கூப்பிட்டாரு பொண்ணு பார்க்க. அப்படியா? இத பாருங்க, நீங்க என்ன முறைப்படி பெண் பார்க்கணுமா, நான் உங்களை நமஸ்காரம் பண்ணணுமா, அப்புறம் அப்பா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்பாராம். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றது? நம்ம தேர்நிலவுக்கு பெரிய இம்பாலா கார் கேளுங்க. கேக்குறேன். அப்புறம் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவீங்க. எனக்கு அது தெரியும். அப்புறம் வந்து வரேன்பா. வாங்க, அப்பா கூப்பிடுறாரு. வாங்களேன்.